நம் சமூகத்தின் ஆணிவேரான பெண்களுக்கும் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். நாகரிக பெண்களே, உண்மையான தோழமைக்கும் உடலுக்கும் உடைமைக்கும் மட்டுமே ஏங்கி உங்கள் பின்திரியும் கயவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா நீங்கள்? ஆத்மார்த்தமான அன்புக்கும் உங்களை அணைக்க மட்டுமே அலையும் அற்ப புத்தி ஆண்களுக்கும் வித்தியாசம் அறியாதவர்களா நீங்கள்? இரவலாகவோ சொந்தமாகவோ ஒரு வாகனம், கண்டபடி முடியை வெட்டிக்கொண்டு மூன்றாம் தர சினிமா கதாநாயகன் போன்ற செயற்கையான தோற்றம் உங்களை ஈர்க்க போதுமான ஒன்றா? காலை முதல் இரவு வரை நேரிலும் கைபேசியிலும் தொடர்ந்து உங்களை பின்தொடர்பவன் வேலை வெட்டி இல்லாதவன், வேறு நோக்கம் உள்ளவன் என்பதை கூட உணராதவர்களா நீங்கள்? இதை பார்த்து உண்மை காதல் என்றும் நட்பு என்றும் ஏமாந்து விட்டேன் என்கின்ற அளவுக்குத்தான் உங்கள் அறிவு உள்ளதா? எல்லாவற்றையும் விட தனியாக இருக்கும் வீட்டிற்கு அழைத்த பின்புமா உனக்கு வந்த ஆபத்தை நீ உணரவில்லை? நீங்கள் கற்ற கல்வியின் பலன் இவ்வளவுதானா? உன் வயதில் அடுத்த தெருவு பிள்ளையார் கோயிலுக்கு சென்று வர உன் தாத்தாவிடம் கால்வலிக்க நின்று அனுமதி வாங்கிய உன் அம்மாவுக்கு வராத பாதிப்பு உனக்கு வருகிறது என்றால் இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமா? டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஆடிட்டுருக்கீங்க பொண்ணுங்க. உங்களுக்கு யூகே கல்ச்சர் தான் வேணா, நீங்கள் யூகேக்கு போங்க. வீட்டில் வளர்த்த கண்ணுக்குட்டி ரோட்டுக்கு தான் போவேன்னா ரோட்டில் லாரியில் அடிபட்டு சாக தான் செய்யும். கைபேசியை கட்டிலுக்குள் மறைத்து வைத்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஏமாந்து நிற்கும் நாகரிக பெண்களே, ஏமாந்ததும் பாதிப்படைந்ததும் நீங்கள் மட்டும் அல்ல, உங்கள் மீது நம்பிக்கை வைத்த உங்கள் குடும்பமும் இந்த சமூகமும் தான். அனைத்தும் கூகுளில் கிடைக்கும், நல்லதும் கெட்டதும் சேர்த்து. ஆனால் பெற்றோர்களிடம் இருந்து நல்லது மட்டுமே கிடைக்கும். அருமை சகோதரிகளே, கல்வியுடன் சேர்த்து மனிதர்களின் மனநிலையும் சேர்த்து படியுங்கள். போர்வைக்குள் ஒளிரும் கைபேசியின் மங்கிய வெளிச்சத்தினால்தான் பல பெண்களின் வாழ்க்கை இன்று இருளாகி வருகிறது. கைபேசியை ஆபத்திற்கும் அவசியத்திற்கும் மட்டுமே பயன்படுத்துங்கள், இல்லையேல் வாழ்க்கையே ஆபத்தாகிவிடும். ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து வரும் பெண்களின் புள்ளி விவரங்கள் மிக நீளமானது. ஆபத்தான அவமானங்கள் நிறைந்தது. அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். திட்டமிட்டு ஏமாற்றும் காதல் கபடதாரிகளிடம் சிக்கி சீரழிய வேண்டாம். பெற்றோர்களுக்கு தெரியாமல் இதுபோல சிக்கி சீரழிந்து அதனால் ஏற்பட்ட அவமானத்தால் எந்த தவறும் செய்யாது அழிந்து போன குடும்பங்கள் ஏராளம். தனது அவசர முடிவால் வாழ்க்கையை தொலைத்தும் தற்கொலை செய்து கொண்டும் நடைபிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களின் நிலையை கேட்டால் காதல் என்பது கனவிலும் வராது. அன்று முதல் இன்று வரை தங்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி கண்ணின் இமை போல உங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்த உங்களின் பெற்றோருக்கு தெரியாதா உங்கள் வாழ்க்கையை பற்றி? அவர்கள் வாழ்க்கையே உங்களுக்குத்தானே. நீங்கள் இப்படி வாழ வேண்டும்,
அப்படி வாழ வேண்டும் என தினம் தினம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அவர்களை சிந்திக்காமல் நீங்கள் எடுக்கும் முடிவின் மூலம் சிதைத்து விடாதீர்கள். இனக்கவர்ச்சி இயற்கையின் கொடை. காமம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பானது. அது வம்ச விருத்திக்கான இயற்கையின் ஒரு தூண்டுகோல். எப்படி படிப்பிற்கு, உழைப்பிற்கு, பொருள் ஈட்டுவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு ஒரு வயது உள்ளதோ அதேபோல காமம் தூய்க்கவும் ஒரு வயது உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேற்கண்ட வயதுகளில் ஒன்று மாறி அமைந்தாலும் எப்படி வாழ்க்கை தடம்புரளமோ அப்படியே காமம் தூய்க்கும் வயது மாறி அமைந்தாலும் வாழ்க்கை சருகாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெண்களின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் பரிதாபப்படுவதுதான். அதைத்தான் ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இனியாவது புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திலேயே இதுபோன்ற ஆண்களை புறந்தள்ளுங்கள். ஆண்கள் படித்தால் அது அவர்களுக்கு மட்டுமே. ஒரு பெண் படித்தால் அது மொத்த குடும்பத்திற்கே ஒளி தரும். இதனால்தான் நம் முன்னோர்கள் பெண்களை கடவுளாக, தமிழ் தாயாக, பாரத மாதாவாக, பூமி அன்னையாக, நதியாக போற்றி வணங்கினர். அப்படிப்பட்ட மதிக்கத்தக்க பெண் இனம் ஒரு குடும்பத்தின் ஆணிவேர். அது தடமாறினால் மொத்த குடும்பமும் தடுமாறும். காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி. வி சேஞ்ச், மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்.